ICC தமிழ் மக்கள், praise the Lord. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த ஆராதனை சர்வீஸ்க்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எப்பொழுதுமே நீங்க சபைக்கு வருவீங்க. இன்னைக்கு சபை உங்கள் வீட்டுக்கு வருகிறது. praise the Lord. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம தேவன் நம்மளுக்கு சபையில தான் இருக்கிறாரு இல்ல, நம்ம வீட்லயும் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப எல்லாருமே எந்திரிச்சு நின்று துதித்து ஆராதனை செய்வோம். வாங்க வொர்ஷிப் டீமை நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே குரலே கேட்க மாட்டேது. குரல் கேட்குமா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று உற்சாகமாக இந்த முதல் பாடல்களை நம்ம பாடி ஆண்டவரை துதிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். இது ஆண்டவர் ராஜாப்பா நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்துக்காக. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன். ஆண்டவரே, உண்மை அன்றி ஒரு தேவன் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வைத்ததுக்காக நன்றி. முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, முழு சிந்தையோடு முழு பலத்தோடு உங்களை ஆராதிக்க எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவரே ஆசீர்வாடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, நம்ம ஆராதிப்போம் தேவனை. கரங்களை தட்டி உற்சாகமா என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவனில் என்றும் தாங்குவேன். உன்னத மறைவில் வல்லவனில் என்றும் தாங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பானே என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பானே என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உற்சாகமாய் ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே.
ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நன்றி ஆண்டவரே. தேவனுக்கு ஒரு பலத்த கருத்தை கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. என்றும் ஆனந்தம் ஆண்டவரே. உம்மை தேடையில ஆண்டவரே என்றும் எங்களுக்கு ஆனந்தம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் அவருக்கு சேரும். இரு கரங்களை உயர்த்தி அவளை ஆராதிப்போம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவர். உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்பேன். இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவர். உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம். துதிகன மகிமை துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. எல்லாம் துதியும் துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம். நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம். இயேசுவே எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவர். உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம். இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவர். உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம். உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம். உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே.
எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கே சேரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ நன்மைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே எங்களை உங்கள் பிரசன்னத்தில் நிற்பாட்டினதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை அனைத்து ஆண்டவரே எங்களை மூடிக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் மேலே ஒன்று அதிகமாக அன்பு கூற ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க. உங்களை முழு உள்ளத்தோடு உங்களை தேட எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிப்போமா, முழு பலத்தோடு அவர் ஆராதிப்போமா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே உமக்கே ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை உற்சாகமாக
ஆராதனை ஆராதனை உமக்கே ஆண்டவரே, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை போலே உள்ளத்தோடு ஆராதிப்பே, ஒரு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆண்டவரே, ஆராதனை 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 உமக்கே ஆண்டவரே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. உங்க குரல்ல சொல்லுவீங்களா? ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு ஆண்டவரே. எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி. நீர் அன்பான தேவன் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன். நாங்க பாவம் செய்து பாவியா இருக்கும் போது கூட நீர் அந்த சிலுவையை சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமியில பெருந்து வந்து ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு எங்களை மீட்டு எடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீர் நல்லவர் ஆண்டவரே. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஓகே, அப்படியே அமருவோம். கர்த்தர் நாமத்துக்கு எல்லாத்துக்குமே சோஸ்திரம். இந்த நேரத்தில் நம்மளோட அரசாங்கம் ஒரு MCO எமர்ஜென்சின்னு நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான நேரத்தில் நம்ம போய்கிட்டு வரோம். அதனால தான் என்ன ரொம்ப முக்கியம்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜெபம் பண்ணணும். அதனால தான் உங்களை எல்லாத்தையுமே நான் அழைக்கிறேன். 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும், திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம எப்போதும் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எப்படி ஜெபம் பண்ண போகிறோமோ நம்ம குடும்பத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்மளோட சபையில் கூட ஒரு ஊழியங்கள் இருக்குது. மீடியா, சவுண்ட், வர்ஷிப், அஷர்ஸ், இந்த மாதிரியான ஊழியங்க இருக்குது. நீங்கள் ஊழியக்காரங்க எல்லாம் சேர்ந்து கூட ஜூம் மூலியமாக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நம்மளோட சபையில் கூட 2 வீட்டு கூட்டம் இருக்குது. அந்த வீட்டு கூட்டம் மூலியமாக கூட நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நம்மளோட வீட்டு கூட்டம் தலைவர்கள் பிரதர் டேனியலும் பிரதர் சார்ல்ஸும் உங்களுக்கு வந்து உங்களை அழைப்பார்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து கலந்துக்குங்க அந்த வீட்டு கூட்டத்தில். இது ரொம்ப முக்கியமான நேரம் நம்மளுக்கு.
ரொம்ப பேருக்கு வேலை போயிடும், ரொம்ப பேருக்கு சம்பளம் இருக்காது, ரொம்ப கஷ்டமான காலம். அதனால தான் நம்ம நம்மளோட மலேசியாவுக்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ணோம்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் நம்ம குடும்பம், நம்ம ஸ்கூல், நம்மளோட வேலைகள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. வாங்க எல்லாம் சேர்ந்து 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம நல்லா கலந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாமத்துக்கு எல்லாத்துக்குமே சோஸ்திரம். God bless you. Thank you worship team. நம்ம இப்பொழுது ஒரு முக்கியமான நேரம், ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறது நான் செய்ய வேண்டும். நல்லா நீங்க கேட்டு இதை குறித்து வச்சுங்க. முதல் காரியம் நம்ம 16ஆம் தேதி ஜனவரியில நம்மளோட செல் நைட் நம்ம சொல்லியிருந்தோம். ஆடிட்டோரியம் 2ல நம்ம எல்லாருமே சேர்ந்து 2 சேலும் அன்பும் நம்பிக்கையும் ஒன்றாக சேர்ந்து நம்ம கொண்டாட போறோம்னு. ஆனாலும் இந்த MCO காலகட்டத்தில் இது எல்லாமே நீக்கப்படும். நம்ம இந்த 16th ஜனவரியில நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். ஓகேயா? ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. 23ஆம் தேதி ஜனவரி சனிக்கிழமை அந்த நாள்ல 8:30 மணி ராத்திரிக்கு நம்மளோட முதல் செல் குரூப்போட மீட்டிங் நடக்க போகுது. நம்ம ஒன்றா கூட்டி செய்ய மாட்டோம். ஆனாலும் நம்ம ஒன்று கூடுற இடம் பேர் ஜூம். சோ ஜூம் மூலமாக உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கொடுப்போம். உங்கள்கிட்ட அந்த லிங்கை நீங்க அந்த லிங்கை தட்டி நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் செல் குரூப் மீட்டிங்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான காரியம், வரப்போற 24ஆம் தேதி ஜனவரியில நம்மளுக்கு ஒன்று கூடுதல் இங்க சபையில நடக்காது. ஏன்னா இந்த MCO காலகட்டத்தினால நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம எல்லாரும் ஆன்லைன் மூலமாக நம்ம தேவனை துதித்து ஆராதனை செய்ய போறோம். சரியா? சோ இந்த 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நீங்க குறித்து வச்சுங்க. நன்றி. இப்ப ஒரு நன்மையான ஒரு நேரம், ஒரு அழகான ஒரு நேரம். நம்ம அப்பா வீட்டுக்கு நம்மளோட தஸ்ம பாகம், நம்மளோட காணிக்கை கொண்டு வர நேரம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் எப்படி நம்மளோட தஸ்ம பாகமும் நம்மளோட காணிக்கையும் நம்ம அப்பா வீட்டுக்கு கொண்டு வர முடியும். முதலாக நம்ம பார்க்கிறோம் எப்படி நீங்க செக் எழுதி எக்ஸல் பாயிண்ட் கம்யூனிட்டி சர்ச்சுக்கு நீங்க எழுதலாம். ரெண்டாவது காரியம் ஆன்லைன் மூலியமாக ATM மூலியமாக நீங்க என்ன செய்யலாம், பப்ளிக் பேங்க் அக்கவுண்ட்ல அங்க ஒரு ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க முடியும். அங்க அந்த நம்பர்கள் இருக்குது. அது பிரகாரம் நீங்க உங்களோட தஸ்ம பாகமும் உங்களோட காணிக்கையும் கொடுக்கலாம். மூணாவது வழி நீங்க உங்களோட டச் அண்ட் கோ மூலியமாக நீங்க கொடுக்கலாம். இப்பொழுது நவீன காலமாக ஆகிவிட்டது. நம்ம இந்த டச் அண்ட் கோ மூலியமாக கூட நம்மளோட தஸ்ம பாகம், நம்மளோட காணிக்கை நம்ம அப்பா வீட்டுக்கு கொண்டு வரோம். வாங்க நம்ம இப்போ எல்லோருமே சேர்ந்து நம்ம ஒரு ஜெபம் ஏறெடுப்போம். வாங்க ஒன்றாக நம்ம கண்களை மூடி. அப்பா, எங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துலப்பா நாங்கள் எடுத்த காணிக்கைக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் அப்பா. எடுத்த தஸ்ம பாகத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்க உணர்கிறோம் அப்பா, இது எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த திறமையும் பலனும் அப்பா அது நீங்கள் அப்பா. நீங்கள் எங்களுக்கு முதல்ல கொடுத்ததானால அப்பா நாங்கள் இப்போ உங்களுக்கு சுலபமாக மனம் திறந்து நாங்கள் கொடுக்க முடியுதப்பா. இந்த காணிக்கையும் இந்த தஸ்ம பாகமும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து உங்களோட ஊழியத்தை, உங்களோட ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுறதுக்கு இன்னும் பயன்படுத்த வேண்டும் அப்பா. இன்னும் பெரிதான நிலையில அப்பா பிறருக்கு பயன்பட வேண்டும் அப்பா. அப்பா எல்லா காரியங்களையும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். வாங்க நம்ம காணிக்கை.
அடுத்ததாக நம்மளுக்கு இன்னைக்கு தேவன் என்ன சொல்ல போறாருன்னு நம்ம காதை கொடுத்து நம்மளோட பிரசங்கியார், நம்மளோட பாஸ்டர் சாம் சுரேந்திரன் அவர்களை கைத்தட்டி நம்ம வரவேற்போம். வாங்க பாஸ்டர். கர்த்தர் நாமத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்தோத்திரம். We are in a very exciting time in Malaysia. நம்ம ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் டைமா இருக்கோம் மலேசியால. Because we just entered into MCO. ஏன்னா இப்பொழுதுதான் நம்ம இந்த நடமாற்ற கட்டுப்பாடு உத்தரவுகளுக்கு நுழைந்தோம். And then we were shocked and surprised of the emergency. அப்புறம் நம்ம திடீர்னு அதிர்ச்சி கொண்டோம். இந்த நெருக்கடி நிலை அறிக்கை இல்லை. Wow. So how do we go through this? அதனால நம்ம எப்படி இதை சந்திக்கிறது? How do we go through this challenging time? இந்த கஷ்டமான நேரத்தை எப்படி நம்ம சந்திக்கிறது? One day I was in the town just before Christmas. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி பாஸ்டர் ஒரு நாள் டவுன்ல இருந்தாரு. நான் வந்து இந்த கிறிஸ்மஸோட கிஃப்ட்ஸ்லாம் வாங்க போனேன். கிஃப்ட்ஸ்னா ப்ரெசன்ட்ஸ்லாம் வாங்க போனேன். அது வந்து இந்த ஜார்ஜ் டவுன் உள்ளுக்கு, ஜார்ஜ் டவுன் உள்ளுக்கு. ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே காடியை போய் பார்க் பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கே போக முடியும். கடை முன்னுக்கு பார்க் பண்ண முடியாது. நானும் நம்ம மனைவியும் சுற்றி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு காடி பார்க் பண்ணுற இடம் தேடுறதுக்கு. அப்பயும் கர்த்தர் ஒரு இடம் கொடுத்துட்டாரு. அப்புறம் கொடுத்துட்டோடனே நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஃபுல்லாக தொலைவு இருக்குது அந்த பார்க்கிங்லேருந்து அந்த கடை வரைக்கும். அப்போ வந்து ஒரு 10-11 மணி போல் இருக்கும். வெயில் அப்படி அடிக்குது. நான் நடந்து போகும்போது நான் ரொம்ப மனசில் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வரும்போது, ஆனால் நான் அதை அப்போ போகும்போது பாருங்க, இந்த இடத்துல நான் காடி பார்க் பண்ணேன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் let's see the slide in front. அந்த ஸ்லைடில் வந்து நீங்கள் பார்க்கலாம் லேபோ ஆச்சேன்னு போட்டிருக்குது. அப்போ இந்த லேபோ ஆட்சியில் தான் நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப தொலைவு. நடந்து போயிருக்கும்போது கொஞ்சம் மனசில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தேன், நான் இவ்வளோ தொலைவு நடக்கணும், ஏன் காடி பார்க் பண்ணுறது கிட்ட கடிக்கல அந்த மாதிரி என்ன. ஆனால் நடந்து போகும்போது கர்த்தர் ரொம்ப காரியம் நம்மள்கிட்ட காட்டினார். என்ன காட்டினாருன்னா, அந்த லேபோ ஆட்சியில் நான் முன்ன காடி ஓட்டிட்டு போயிருக்கேன். ஆனால் இந்த காரியம்லாம் நான் பார்த்தது இல்லை. என்னென்ன காரியம் பார்க்க, என்னென்ன கடைலாம் இருந்திருக்கு நான் பார்க்கல. பாருங்க, இந்த கடை இருந்திருக்கு. இந்த கடை வந்து டாய் மியூசியம்னா என்னது? விளையாட்டு ஜாமா மியூசியம், பென்ஸ் விளையாட்டு ஜாமா மியூசியம். அப்புறம் ஒரு அழகான கெஃபே இருந்திருக்காங்க, ரொம்ப என்டிக்கான கெஃபே. அந்த கடை பேர் வந்து அர்பன் ஸ்பைஸ்ன்னு போட்டிருக்கு. நான் அதை பார்த்ததே இல்லை முன்ன. அதில் பக்கத்தில் கூட இன்னொரு கடை இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ஃப்ரைட் வன்தான் மீ. பாருங்க, நம்ம வந்து சூப் வன்தான் மீ பார்த்துருக்கோம், அப்புறம் ட்ரை வன்தான் மீ பார்த்துருக்கோம். ஆனால் பொரிச்சி போட்ட வன்தான் மீ நம்ம பார்த்ததே இல்லை. we have not seen a fried வன்தான் மீ. அப்போ பாருங்க, இந்த 3 கடை இருக்குது. இந்த 3 கடையை நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் இன்னொரு திடீர்னு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சுன்னா என்னன்னா, நடந்துக்கிட்டே போகும்போது அந்த லேபோ ஆட்சியிலேன்னு இதை பார்த்துட்டேன். ஒரு ஜாயன் ரொட்டி ஜாலான்னு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஜாயன் பிரதர் சார்ல்ஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜாயன் ரொட்டி சாலா? இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, பார்த்ததே இல்லையா? பாருங்க, ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜாயன் ரொட்டி ஜாலா நீங்கள் ஒரு நாள் பூரா ஒன்றுமே சாப்பிட தேவையில்லை. பாருங்க, அந்த ஜாலான் ஆட்சியில் இந்த ஜாயன் ரொட்டி ஜாலா இருந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்ககிட்ட கஷ்டமா நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப மனசுல வந்து என்னது கிரம்பிள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியே கிரம்பிள் பண்ணிக்கிட்டே நடந்துட்டு வர்றேன் பாருங்க. அப்பயும் அந்த ரோட்ல உள்ள ஆட்சியில உள்ள லேபோ ஆட்சியில அவ்வளவு அற்புதமான கடை காரியம்லாம் கர்த்தர் நம்மகிட்ட காட்டியிருக்காரு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதே மாதிரி நம்ம இந்த MCO இந்த எமர்ஜென்சி எப்படி சொல்றது, எமர்ஜென்சி வந்து நெருக்கடி நிலையில நம்ம போய்கிட்டு இருக்கும் போது, இதே மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கும் போது, என்னோட லேபோ ஆட்சியலோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் போயிருக்கும் போது ரொம்ப கர்த்தர் காட்டினார்ல. நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த MCO நம்ம போகும்போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல காரியமா காட்டுவாரு. God will have
some many surprises for you. உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான காரியங்கள் கர்த்தர் வச்சிருப்பார் உங்களுக்கு. That's why I want to give you the title of my sermon. அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க போறேன் இந்த பிரசங்கத்துக்கு. It's called the revelation in our desperation. தலைப்பு என்னன்னா நம்பிக்கை அற்ற வெளிப்பாடு. A revelation in our desperation. ஒரு வெளிப்பாடு நம்ம வந்து நம்பிக்கை இல்லாத போது ஒரு வெளிப்பாடு. How will God answer our prayer? எப்படி தேவன் நம்மளோட ஜெபத்தை பதில் கொடுப்பார்? How will God show us how to go through this difficult time? எப்படி ஒரு கஷ்டமான நேரத்தை சந்திக்கிறதுக்கு தேவன் நம்மள்ட்ட காண்பார்? So I want to help you today. இன்னைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு விரும்புறேன். Through my sermon, இன்னைக்கு இந்த பிரசங்கம் மூலமாக that you will see, நீங்கள் பாப்பீங்கள், just like my Lebo Aceh experience, எப்படி பாஸ்டரோட லெபோ ஆச்சேயோட அனுபவம் போல, as I was going through, அவர் போகும் வேளையில I didn't know, அவருக்கு தெரியாது, there were so many hidden nice things in the road. அவ்வளோ அங்க அழகான காரியங்கள் வந்துன்னா அங்க ஒதுக்கப்பட்டது இருந்தது. ஒரு பயங்கரமான giant ரொட்டி ஜாலா கூட இருந்திருக்கு அந்த ரோட்ல. The same way God's going to give you some giant blessing. Hallelujah. அதே போல உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க போறார் இன்னைக்கு. So how will God give you this blessing? எப்படி இந்த அற்புதத்தை இந்த ஆசீர்வாதத்தை வந்துன்னா கர்த்தர் How will God answer our prayer? எப்படி நம்ம ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க போறார்? First, முதலாவது I want to start with the prayer of David. நான் தாவீதோட ஜெபத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன். In Psalm 60 verse 2. சங்கீதம் 60வது அதிகாரம் வசனம் 2ல The nation of Israel was in war. அங்க தேசம் இஸ்ரவேல் தேசம் போர்ல இருந்து கொண்டது. And there were a lot of uncertainty. அப்ப அந்த நேரத்துல நிறைய ஒரு நிலையில்லாத ஒரு நேரமாக இருந்தது. This was David's prayer. இதுதான் தாவீதோட ஜெபம். He said in brother Charles படிப்பார் நம்மளுக்கு வசனம் 60 வசனம் 60வது அதிகாரம் 2வது வசனமா ஓகே படிங்க நீங்க சார்ல்ஸ் நீங்க படிங்க. சங்கீதம் 60 வசனம் 2. பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்ப பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்து பண்ணும், அது அசைகின்றது. Here David is lifting up his prayer, telling God how the nation has been torn and how the nation is trembling in fear. இங்க தாவீது ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாரு. எப்படி அந்த தேசம் வந்துனா நொறுக்கப்பட்டது, அந்த ஜனங்க எல்லாம் ரொம்ப பயந்து கொண்டிருந்தார்கள்னு. Then he said, Lord, heal the nation. அப்ப அவர் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு சுகம் கொடுங்கப்பான்னு. So this is my prayer for Malaysia. இதுதான் என்னோட ஜெபம் மலேசியாவுக்கும். God will heal our nation. தேவன் நம்ம தேசத்துக்கு ஒரு சுகம் கொடுப்பாரு. Because we are broken. ஏன்னா நம்ம ஒரு உடைந்த நிலையில இருக்கிறோம். We are torn apart. நம்மளும் இந்த மாதிரி கிழித்து எடுத்த ஒரு நிலையில இருக்கிறோம். We need God's healing. நம்ம தேவனோட சுகம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. But I am encouraged. ஆனாலும் நான் ஊக்கம் அடைகிறேன். Because in verses 4 and 5, ஏன்னா 4வது வசனம் 5வது வசனத்துல David was very positive. ஏன்னா டேவிட் அந்த வசனத்துல ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாரு. Because he can see how God can work. ஏன்னா அவர் பார்த்தாரு தேவன் எப்படிலாம் செய்ய முடியும். He said, but you have raised a banner for those who fear you. அவர் அங்க போட்டிருக்காரு, நான் ஒரு கொடி பிடிக்கிறேன் யார் யார் உங்களுக்கு பயந்து நடக்கிறார்களோன்னு. சார்ல்ஸ் நீங்க படிங்க 4வது 5வது வசனத்துல. வசனம் 4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். 5வது வசனம். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தீர். This is David's prayer. Lord, rescue your beloved people. இதுதான் தாவீதோட ஜெபம். அப்பா உங்க ஜனங்களுக்கு நீங்க காப்பாத்து. David say, you have raised the banner. அங்க தாவீது போட்டிருக்காரு ஒரு கொடியை பிடிப்பீங்கன்னு. That you have raised the banner to those who fear you. யார் யார் உங்களுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு கொடியை பிடிப்பீர்கள். உங்களுக்கு கொடினா என்ன தெரியும்ல? கொடி பாருங்க, சில நேரத்துல ஒரு சண்டே நேரத்துல during war, போர் நேரத்துல ரெண்டு பக்கம் போர் நேரத்துல இருக்கும்போது ரெண்டு பேரும் கொடியை தூக்கிட்டு வருவாங்க. அவங்களோட their country banner they will carry. அவங்களோட தேசத்தோட கொடியை தூக்கிட்டு வருவார்கள். If the person who's carrying got wounded and fall down,
அந்த கொடியை தூக்கிட்டு வரவருக்கு அடிபட்டு கீழே விழுந்தா then another person will raise up the banner. இன்னொருத்தர் என்ன செய்வார்னா அந்த கொடியை உடனே தூக்கி கொள்வார். Because the banner is the focus. ஏன்னா அந்த கொடி தான் அவங்களோட That கவனமா will encourage them. எல்லாருக்குமே ஊக்கம் கொடுத்து நடக்கிறது. Because as long they see their banner standing, அப்பொழுது அவங்க எல்லாருமே அந்த கொடியால சரியா நிக்கும்போது பார்க்கும்போது they will have all the encouragement. அவங்க எல்லாருமே ஊக்கமாக செய்கள் படுவாங்க. You know, banner is also the name of God. உங்களுக்கு தெரியுமா கொடி தேவனோட பேரும் உண்டு. Yes. Jehovah Nisi. யெகோவா நிசி அந்த பேரு. அது கர்த்தரோட பேரு. ஆமென். கர்த்தரோட பேரு நீசினா என்னது? விக்டரி. அதான் விக்டரி. ஜெயம். ஜெயம். அதான் கர்த்தரோட பேரு. He is the Lord our banner. அவர்தான் நம்மளோட கர்த்தர், நம்ம கொடியாக இருக்கிறவர். So now how are we going to go through this difficult time? அதனால இந்த கஷ்டமான நேரத்துல நம்ம எப்படி We're செயல்படுவோம்? going to focus on the banner. நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த கொடி மேல நம்மளோட கவனத்தை He is our rallying point. அவர்தான் நம்ம எல்லாருமே ஒண்ணாக கூடுற ஒரு He இடமாக is our focus. அவர்தான் நம்மளோட கவனமாக இருக்கிறார். So let's keep our eyes on Jesus. வாங்க நம்மளோட கண்களை இயேசு மேல வைப்போம். Because He is our banner. ஏன்னா அவர்தான் நம்மளோட கொடி. He is our victory. அவர்தான் நம்மளோட ஜெயமாக So இருக்கிறார். how will God answer our prayer? அதனால தேவன் எப்படி நம்மளோட ஜெபத்துக்கு How பதில் will He take கொடுப்பார்? us through? எப்படி நம்மள வந்து இந்த பயணத்தை செயல் வைப்பார்? So I had my Lebo Aceh. பாஸ்டருக்கு லெபோஆச்சே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. And அது நடந்து போகும்போது ரொம்ப நல்ல காரியம், நல்ல அற்புதமான கடை, சாப்பாடு எல்லாத்தையும் நான் பார்த்தேன். முன்ன பார்த்ததே இல்லை முன்ன. So how does God will carry us through? அதனால எப்படி கர்த்தர் நம்மள இத சுமந்து கொள்வார்? While we are going through. இந்த மாதிரி நம்ம இந்த பயணம் செய்யும்போது In our desperation, நம்மளோட நெருக்கடியான ஒரு நேரத்துல we will see a revelation நம்ம பாப்போம் ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு. of God's provision. தேவனோட ஏற்பாடு அங்க இருக்கும் நம்மளுக்கு. So நானும் அதே அந்த ரோட்ல போகும்போது கர்த்தரோட ஏற்பாடு என்ன மாதிரி ஏற்பாடுனா இந்த அழகான கடை, இந்த அழகான கெஃபே, அந்த ஜாயன் ரொட்டி ஜால் அதெல்லாம் அழகான ஏற்பாடு கர்த்தர் செஞ்சிருக்காரு. ஆமென். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த மாதிரி இந்த கஷ்ட காலத்துல பூந்து நடக்கும் போது அதுலயும் கர்த்தர் ஒரு அழகான he will prepare needs for us. நம்மளோட தேவைகள் எல்லாம் அங்க சந்திக்கிற தேவனாக இருப்பார். So the first point is this. இதுதான் நம்மளோட முதல் பாயிண்டாக. In our desperation, நம்மளோட நெருக்கடியான நேரத்துல God has a revelation of His provision. தேவன் அவரோட ஏற்பாடோட வெளிப்பாடு நம்மளுக்கு அங்க வாங்க கர்த்தரோட வார்த்தையை படிப்போம். 1 Kings 17 verses 3 to 6. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 3 3ல இருந்து பாப்போம். 3ல இருந்து 6 வரைக்கும். 3ல இருந்து 6 வரைக்கும் பாப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்று அண்டையில் ஒளிந்து கொன்று இரு. அந்த 4வது வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்க உன்னை போஷிக்க காங்களும் கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றின் அண்டையில் தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். Amen. Elijah was running away. எலியா அங்க ஓடி கொண்டிருந்தார். Why he ran away is responding to, he just gave a prophecy to King Ahab. ஏன் அவர் ஓடிக்கொண்டார்னா அவரு ஆகாப் ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தார். But he said no rain, no dew for 3.5 years. அங்க அவர் சொன்னாரு தண்ணி உழுவாது ஒரு 3 வருஷத்துக்கு. 3.5. 3 வருஷத்துக்கு மழையே பெய்யாதுன்னு சொன்னார். So the king was very angry. ராஜா ரொம்ப கோபப்பட்டார். So the Lord gave him a word, go and hide at Cherith Brook. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நீ கேரித் ஆறு கிட்ட போய் ஒளிந்து கொள்ளுன்னு. So he was responding to a king's threat. அதே போல ராஜாவோட ஒரு எச்சரிக்கைக்கு அவர் வந்துனா பதிலாக கொடுத்தாரு. So we are also responding to a king. அதே போல தான் நம்மளும் அதுக்கு பதிலாக நடந்து கொள்றோம் ஒரு ராஜாவோட ஏற்பாடுக்கு. So the king told us there's going to be emergency.
ராஜா நம்மள்ட்ட சொன்னாரு அங்க ஒரு நெருக்கடி நிலை அறிக்கை விடுவேன்னு. We see Elijah responding to a king. அதே போலதான் இலைஜாவும் அவர் வந்துனா ஒரு எதிர்பார்க்க இருந்தார். How did he respond to a king? எப்படி அவரு பதில் கொடுத்தார்? How did he respond? How did he behave himself? அவரு எப்படி அவர் சரிப்படுத்தி ஒரு பதிலாக வைத்தார்? Because it's important you know how to respond. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. எப்படி நீங்கள் பதில் செய்வீங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா கெரீத்னா என்னது? கெரீத்னா என்ன அர்த்தம்? In Kerith Brooks. கெரீத் ஆறு. அது வந்து ஒரு சின்ன ஆறு. அது வந்து it is connected to the Jordan River. அது யோர்தான் நதியோட சேர்ந்ததாக இருந்தது. So Kerith na means வெட்டுப்பட்டது. That's what Kerith means. Cut off. அதான் வெட்டுப்பட்டது அதோட அர்த்தம். Means separated. அது வந்துனா வித்தியாசமாக இருக்குதுன்னு. Disconnected. அது வந்துனா ஒரு அறுத்து கொண்ட ஒரு நிலையில இருக்குதுன்னு. So isn't that how we all also feel? நம்மளும் அதே போல தான் இந்த நிலையில இருக்கிறோம். இந்த MCO நேரத்துல நம்ம வந்து கூட்டாளி எல்லாம் பார்க்க முடியாது. வெட்டிப்பட்டாச்சு. We cut off. எல்லாரும் வெட்டுப்பட்டாச்சு. கூட்டாளியை பார்க்க முடியாது. நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது. வேலைக்கு கூட போக முடியாது. So it looks like we are like Elijah. இதே மாதிரி இலைஜா போல தான் நம்மளோட சூழ்நிலையும் இருக்குது. நம்மளோட சூழ்நிலையும் அவரோட சூழ்நிலையும் ஒரு வித்தியாசமும் இல்ல. நம்மளும் அவர் மாதிரி தான். Because in the place of hiding God was giving him his provision. ஒளிந்து கொண்டு இருக்கிற இடத்துல தேவன் அவருக்கு என்னென்ன தேவைகளோ அந்த ஏற்பாடு பண்ணார். See, as we are cut off now, இப்போ நம்ம இந்த வெட்டுப்பட்ட நிலையில we இருக்கிறோம்ல. think God is not looking for us. தேவன் நம்மள தேடாம இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். God has forgotten us. நம்மள மறந்து கொண்டார்னு இருக்கிறோமா? No, you see God was providing. இல்ல, தேவன் அங்க ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கார். The place where he started is called Jordan. அவரு ஆரம்பித்த இடம் பேரு என்னன்னா யோர்தான். அந்த யோர்டானோட ஆறு தான் அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அங்கதான் ஆரம்பிச்சிருக்காரு. நமக்கு தெரியுது கர்த்தரோட வார்த்தையில ஒன்னாவது ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 1 ராஜாக்கள் நம்ம பார்க்கலாம். பிரதர் சார்ல்ஸ் வந்து படிச்சாரு. அவரு ஊழியம் ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிச்சிருக்காரு? கர்த்தர் போய் சொன்னாரு, நீங்க போய் இங்க ஒளிஞ்சிருங்க. அந்த ஒளிஞ்சு போன இடம் எங்க? அது வந்து யோர்டானோட ஆறு. ஆனா அவர் ஊழியம் முடிக்கும் போது he was taken up to heaven. Just before he was taken up to heaven, அவர் வந்துனா பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட அந்த வேளையில, because Elijah didn't die, ஏனா எலியா மரிக்கவில்லை, he was taken up to heaven. அவர் எடுக்கப்பட்டாரு பரலோகத்துக்கு. It was also near the Jordan River. அதும் யோர்தான் நதி கிட்ட தான் இருந்தது. So he was started and end his ministry at the Jordan River. அவருடைய ஊழியமோட ஆரம்பமும் முடிவும் அங்க யோர்தான் நதி கிட்ட தான் இருந்தது. And you know, it was at that place he saw the provision of God. அங்கதா கர்த்தரோட ஏற்பாடையும் அவர் சந்தித்தார். How did we see his provision? எப்படி அந்த ஏற்பாடை பார்த்தார்? God sent a raven. கர்த்தர் வந்துனா காகங்களை அனுப்புனார். நம்ம காக்கான்னு சொல்லுவோம்ல. பாத்தீங்களா? காக்கா குருவியை பார்த்திருக்கீங்களா? ஐயோ, அந்த குருவியா? என்னென்ன மூலம் தோம்பு சம்பால உள்ளதெல்லாம் தான் போட்டு சாப்பிட்டுருவாங்களா அதுங்க? சில ஒருத்தர நான் உட்காந்துருந்தேன், கூட்டாளிகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். மரத்திலேருந்து திடீர்னு என்னமோ விழுந்துச்சு, நேரா கையில விழுந்துருச்சு. பார்க்குறேன் என்னன்னு, கோழி தலை நேரா நம்ம கையில விழுந்து ஓடி போயிருச்சு. நான் பார்க்குறேன் யார் அது போட்டாரு மலை மேல் அந்த மரத்திலேருந்து? ஒரு காக்கா குருவி தான் வாயில வச்சிருந்துருக்கு அந்த தலையை. அண்ணா திறக்கும் போது வாயை திடீர்னு நம்ம கையில விழுந்துருச்சு. அப்ப நினைச்சேன், இப்ப இந்த மாதிரி கோழி தலையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட போனுச்சுன்னா இந்த காக்கா குருவி, அப்ப இலாய்ஜா என்ன சாப்பிட்டு இருப்பாரு? பாவம், அவரு என்ன சாப்பிட்டு இருப்பாருன்னு தெரியல. பாருங்க, அப்பயும் கர்த்தர் வார்த்தையில போட்டிருக்கு, கர்த்தர் இந்த காக்கா குருவியை அனுப்பி அவரு வந்து இலாய்ஜா சாப்பாடு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. இலாய்ஜா கூட ஒரு நாளைக்கு கூட பசி இல்லை பாருங்க. காலையிலையும் ராத்திரியும் கர்த்தர் சாப்பாடு கொடுத்திருக்காரு. காலையில ரொட்டியும் இறைச்சி, அப்பமும் இறைச்சி, ராத்திரி அப்பமும் இறைச்சி கர்த்தர் கொடுத்திருக்காரு. யார பாவச்சாரு? இந்த காக்கா குருவி தான். உங்களுக்கு நினைப்பு இருக்கா? இந்த புக் ஆஃப் ஜெனிசிஸ், ஆதியாகமத்துல Noah let out the raven.
நோவாவும் அதே போலதான் ஒரு காக்கையை வெளியே விட்டார் to see whether there's any dry ground or not. அங்க ஏதாச்சும் ஒரு காய்ந்த நிலம் இருக்குதான்னு. But the raven never came back. ஆனாலும் அந்த காக்கை திருப்பி வரவில்லை. It's a very selfish and a greedy bird. அது ரொம்ப சுயம் நலமான ஒரு குருவியாக But here God used a raven. ஆனாலும் இங்க ஒரு காக்கையை தான் தேவன் Because God wants you to know தேவனுக்கு தெரிய வேண்டும் உங்களுக்கு that sometimes God don't use the normal way. ஏன்னா கர்த்தர் ரொம்ப நேரத்துல அதே சிறந்த காரியத்துல வந்து நான் பயன்படுத்த மாட்டேன். கர்த்தர் சில நேரத்துல நீங்க வந்து நினைக்காத காரியம், நினைக்காத ஆளு அவரை வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில. ஆமென். ஒரு கூட்டாளி நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க, இவர் மூலியமா கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறாரா, இவங்க மூலியமா கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்களா? ஐயோ முடியாது, அவங்க கூட காசு கூட இல்ல அவங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு காக்கா பாவிச்சாருன்னா இந்த உலகத்துல யாரையும் பாவிச்சிருவாரு. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்க வீட்டுல இருந்து. ஆமேன். அதே பாருங்க, நீங்க கர்த்தர் மேல அதே மாதிரி எலியா அந்த வழியில போகும்போது ஒரு 18 மாசமா இந்த மாதிரி ஓடி அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கட் ஆஃப்னு சொல்றோமே, இந்த வெட்டி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வெட்டி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 18 மாசமா இருக்காரு. நம்ம 18 நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் கர்த்தர்கிட்ட. இவர் 18 மாசமா போய்கிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பயும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் போது கர்த்தரோட ப்ரொவிஷன், கர்த்தரோட ஏற்பாடு ஒரு நாள் கூட குறையவே இல்லை அவர் வாழ்க்கையில. காலையிலயும் ராத்திரியும் அப்பமும் இறைச்சும் யாரு மூலியமா கொடுத்திருக்காரு? இந்த காக்கா குருவி மூலியமா கொடுத்திருக்காரு. உங்களுக்கு கர்த்தர் எப்படியும் கொடுப்பாரு. ஆனா எனக்கு அந்த லேபோ ஆட்சியில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த ரோட்ல நான் போகும்போது தானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. நீங்களும் பயப்படாம கம்ப்ளைண்ட் பண்ணாம போய்கிட்டே இருங்க. இந்த எம்சிஓல நீங்களும் அற்புதமான காரியம் பார்ப்பீங்க. ஆமென். அப்புறம் எப்படி பாருங்க, இந்த அந்த யோர்தான், he was at the Jordan river, அந்த யோர்தான் நதியில இருந்தார். யோர்தான் நதியில இருக்கும்போது அந்த யோர்தான் ஒரு நதி வந்து it is the lowest point on planet earth. அது பூமியிலே ஆக கீழே உள்ள நிலமாக இருக்கிறது. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம் which is the lowest point. எது வந்துன்னா ஆக கீழே நிலையான பூமியில இருக்கிற இடம்னு நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். அவர் ஒண்டி இல்லங்க. இயேசு கூட அவர் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட பேப்டிசம் என்ன சொல்றது, ஞானஸ்தானம் பண்ணும்போது எந்த ஆறுல ஞானம் ஸ்தானம் செஞ்சாரு? யோர்டான் தான், இதே ஆறு தான். அப்ப அவர் என்ன கேட்டார்? கர்த்தர் என்ன சொன்னார் அவர் பேப்டிசம் பண்ணும்போது? This is my beloved son in whom I am well pleased. இதுதான் என்னோட ஒரே ஒரு குமாரன், இவர் மேல நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன். பாருங்க, அது வந்து அந்த லோவஸ்ட் பாயிண்ட். இயேசு அந்த பிசிக்கலி அதான் லோவஸ்ட் பாயிண்ட் சொல்றோம். That is the lowest point in our life. அதுதான் நம்மளோட வாழ்க்கையிலே ரொம்ப கீழே உள்ள நிலையாக இருக்கிறது. But yet he heard the father's voice of affirming who he was. ஆனாலும் அவரோட பிதாவோட குரலை கேட்டு அவருக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கறதை அவர் கேட்டார். இந்த எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. நான் 7 மாசம், இன்னிலிருந்து 7-8 மாசம் நம்ம இருக்க போறோம். அதுல இந்த MCO 2 வாரம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல எவ்வளவு வருதோ நம்மளுக்கு தெரியல. அப்பயும் நம்ம எலியா மாதிரி இதே மாதிரி போகும்போது the lowest point. ஆனா this could be, as far as I'm concerned, this is the lowest point of our nation. இது குறித்து நம்மளோட தேசத்துக்கு இதுதான் ஆக கீழே உள்ள நிலையாக. This is our lowest point. இதுதான் நம்ம கீழாக இருக்கிற நிலையாக இருக்கிறது. But God is going to do something. ஆனாலும் தேவன் ஒரு பெரிய காரியம் செய்ய போறார். God is going to touch our lives. நம்மளோட வாழ்க்கையை அவர் தொட போறார். Because he did for Jesus. ஏன்னா இயேசுக்கு அவர் அதே போல் செய்தார். He did for Elijah. எலியாவுக்கும் அதே செய்தார். As we go, don't complain, don't stop. முறுமுறுக்காதீங்க, நீங்க நிப்பாட்டாதீங்க, நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி நான் நடந்து போகும்போது மனசுல கொஞ்சம் அப்படியே கஷ்டமா தான் இருந்துச்சு. நடந்து போகும்போது அந்த வெயில் அப்படி அடிக்குது. அப்பயும் பாருங்க, நடந்து போகும்போது திடீர்னு கர்த்தர் காட்டுறாரு, இங்க இருக்குது, இன்னமும் ஒண்ணு இங்க இருக்குது, இன்னும் அற்புதமான கடை இருக்குது, இங்க ஒரு கடை இருக்குது, நீங்க ஒரு ஜாயன் ரொட்டி ஜாலா இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்கல. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ஜாயன் blessing, ஒரு ஜாயன் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ஒரு ஜாயன் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு கர்த்தர் உங்களுக்கு. பெரிதான ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஆமென், ஆமென். இதான் கர்த்தர் நம்ம எலியா மூலியமா நம்மளுக்கு கத்து கொடுக்கிறாரு. That in the desperation
there's a revelation of his ஒரு provision. நெருக்கடியான நேரத்துல அங்க ஒரு வெளிப்பாடு இருக்குது அவருடைய ஏற்பாடுக்கு. What is the second thing we can learn? இரண்டாவது காரியம் நம்ம கத்துக்கொள்றது, In our desperation, நம்மளோட நெருக்கடியான நேரத்துல there is a revelation of the person of Jesus Christ. அங்க ஒரு வெளிப்பாடு இருக்கிறது இயேசுவை குறித்து. In our desperation, நம்மளோட நெருக்கடியான நேரத்துல there's a revelation அங்க ஒரு வெளிப்பாடு உண்டு of the person of Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து. நீங்க போன வாரம் கேட்டீங்களா கர்த்தரோட வார்த்தையை நான் வந்து ப்ரீச் பண்ணும்போது நான் சொன்னேன், அதுல அந்த பெண்ணுக்கு வந்து 12 வருஷமா she had this bleeding. ரத்த கசைவு. ரத்த கசைங்களா? ரத்த கசைவு. கசைவு 12 வருஷமா. அவங்க பக்கத்துல எல்லாம் ரொம்ப பெரிய கூட்டம் இருந்திருக்காங்க. அந்த கூட்டம் ஏன் இயேசுவை தேடி வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு அற்புதமான காரியம் தேடிட்டு தான் வந்திருக்காங்க. அற்புதமான காரியத்தை தேடி வந்திருக்காங்க. ஆனா இந்த பெண்ணு அற்புதமான காரியம் தேடல. அந்த பெண்ணு வந்து இயேசு தான் நம்மளோட அற்புதம்னு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இயேசுவை. இந்த காரியத்திலும் அப்படித்தான். நம்ம கஷ்ட காலத்துல போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அந்த வெளிப்பாடுன்னா என்னன்னா அவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். ரொம்ப நேரத்துல நம்ம அவரோட கையை பார்க்கிறோம், என்ன நம்மளுக்கு கொடுப்பாரு அதை பார்க்காதீங்க, ஆனா அவரை மனசை பாருங்க. என்ன நம்ம எப்போ ரொம்ப சின்னாங்க கருத்தருக்கு என்ன கையில கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு அதை பார்க்கிறோம். அதை பார்க்காதீங்க, அவர் கையை பார்க்காதீங்க, அவர் மனசை பாருங்க. அந்த அந்த பெண்ணு பார்த்தாங்களே, அவங்க அற்புதமான காரியத்தை பார்க்கல, அவங்க வந்து இயேசு தான் என்னோட அற்புதம் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அப்பதான் அவங்க மனசு, அவர் கையை பார்க்கல, அவரோட மனசை பார்த்துருக்காங்க. ஸோ இன் திஸ் டிஃபிகல்ட் டைம் we see a revelation of the person of Jesus. இந்த கஷ்டமான நேரத்துல நம்ம ஒரு வெளிப்பாடு பார்க்கிறோம், அதுதான் இயேசு கிறிஸ்து. Because you're going to hear a lot of bad news. ஏனென்றால் நீங்க ரொம்ப கெட்ட செய்தி கேட்க போறீங்க இதுக்கு அப்புறம். Because we have been hearing a lot of bad news for many months. ரொம்ப காலகட்டமா நம்ம வந்து இந்த மாதிரி கெட்ட செய்தி தான் கேட்டு. That's why you need a revelation of Jesus. அதனால தான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு. What he is doing, you need to see அவர் என்ன செய்றாருன்னு நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். Well, let me help you with Mark chapter 6 verse 34. மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனம் நம்ம பார்ப்போம். You know what happened here? இங்க என்ன நடந்து கொண்டது தெரியுமா? Jesus was coming out of a boat. இயேசு ஒரு போட்ல இருந்து வெளியானார். And he saw a huge crowd. அவர் பார்த்தா திரளான ஜனங்கள் அங்க நின்னு கொண்டது. And Jesus had compassion on them. அவர்களை பார்த்து அவர் மனது உருகினார். And then he said, they are like sheep without a shepherd. அவர் சொன்னாரு, இவர்கள் எல்லாம் ஒரு மேய்ப்பர் இல்லாத ஒரு ஷீப்பாக இருக்கிறார்கள். So he saw them like they have got no leader. அவங்க பார்த்தாரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இல்லாத ஒரு நிலையில இருந்தாங்க. அப்ப இயேசு என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. ஒரு அப்பத்தை எடுத்து அவங்க அவர் சொன்னாரு, அந்த அவங்களோட சீஷர் கிட்ட எல்லாத்தையும் அவங்கள அனுப்பி விட்டுறாதுங்க, சாப்பாடு தேடி சொந்தமா சாப்பாடு தேடக்கூடாது, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்ப பாக்குறாங்க, நாங்க கொடுக்க போறோமா? 5000 பேர் இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது? 5000 பேர் வந்து 5000 ஆண்க தான், பெண்ணுங்க அவங்க பிள்ளைங்கெல்லாம் ஒன்றும் கணக்கு பண்ணல. எல்லாம் வந்தாங்கன்னா 15000 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா 5000 ஆண்க அங்க இருந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இயேசு சொன்னாரு, நீங்க போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு. ஆனா அங்க அவங்க அந்த இடத்துல ஒரு யங் பாய், ஒரு சிறுவர் இருந்தாரு. He had 5 loaves and 2 fish. அவருக்கு 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. And Jesus multiplied that 5 loaves and 2 fish. அவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் அதிகமாக ஆக்கினார். And what happens? என்ன நடந்தது? As we can see in Mark 6, மார்க் 6வது வசனத்துல 6வது அதிகாரத்துல 38 to 44, 38வது வசனத்திலே 44வது வசனம் வரைக்கும் he fed 5000 people. 5000 ஜனங்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். And they were all Jewish crowd. அவங்க எல்லாமே யூதர்களாக இருந்தார்கள். And how many baskets were left over? எத்தனை வக்கல் அங்க வந்து மிச்சமாக இருந்தது? 12 baskets. 12 வக்கல்கள் அங்க இருந்தது. 12 baskets. Now why 12? ஏன் 12ஆக இருக்க வேண்டும்? Because 12 speaks about the 12 tribes of Israel. ஏன்னா இந்த 12 வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, இந்த 12 கோத்திரங்கள், இஸ்ரவேல் கோத்திரங்கள். Why does he multiply so much food? ஏன் அவரு அவ்வளவு அதிகமான சாப்பாடு வந்து அவரு அதிகமாக்கணும்? Because he wants the children of Israel to see he is the good shepherd. ஏன்னா இந்த இஸ்ரவேல்கள் வந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும், இவர்தான் நல்ல மேய்ப்பர் என்று. பாருங்க, in Mark chapter 6 verse 34 he said
the people are like sheep without shepherd. அவரு மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை சொல்றாரு, இந்த ஜனங்களோ ஒரு மேய்ப்பர் இல்லாத செம்பரிகள் போல இருக்கிறார்கள்னு. Now, when Jesus used that word, shepherd, இயேசு மேய்ப்பர்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது it was also used in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டிலும் பயன்படுத்த ஒரு வார்த்தை. When Moses prayed to God, மோசேஸ் வந்துனா தேவன் நோக்கி ஜெபித்தார். send a shepherd to children of Israel. அவர் சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மேய்ப்பர் அனுப்புங்கன்னு. So they will not be sheep without shepherd. அவங்க வந்துனா ஒரு மேய்ப்பர் இல்லாத செம்பரிகள் போல இருக்க மாட்டாங்கன்னு. So God sent Joshua. அவரு கர்த்தர் வந்துனா யோசுவாவை அனுப்பினார். So what is the meaning of Joshua? யோசுவானா என்ன அர்த்தம்? Joshua na, he is the savior. அவர்தான் ரட்சகர்னு. The Lord our savior. கர்த்தர் நம் ரட்சகர்னு. Oh, it's the same name as Jesus. அது இயேசுவோட நாமமாக இருக்குது. What did Joshua do? ஜோஷுவா என்ன செய்தார்? He took them to the promised land. அவர் என்ன செய்தார்னா இந்த ஜனங்களை வாக்கு கொடுத்த நிலத்துக்கு கூட்டிட்டு போனார். As a good shepherd, ஒரு நல்ல மேய்ப்பனாக he brought Israel to the promised land. அந்த வாக்கு கொடுத்த நிலத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போனார். Jesus also bringing us to the promised land. அதே போலதான் நம்மளுக்கு வாக்கு கொடுத்த நிலத்துக்கு இயேசு நம்மளை கூட்டிட்டு He's going to bring us to a better promised land, to heaven. நம்மளுக்கு இன்னும் ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போக போறாரு, அதான் பரலோகம். And he took us out of our sinful life. நம்மளோட சின்ஃபுல் லைஃப்ல இருந்து அவர் வெளிப்படுத்தினார். He took away all our sin. நம்மளோட சீன்கள் எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். Then he brought us to a place of freedom. அங்க நம்மளுக்கு ஒரு ஜெயம் கொண்ட வாழ்க்கை, விடுதலையின் வாழ்க்கையை கொண்டு வந்தார். So he's showing himself that he's a better shepherd than Joshua. அவர் என்ன காமிக்கிறார்னா யோசுவாவுக்கு மேல அவர் இன்னும் சிறந்த மேய்ப்பராக இருக்கிறார்னு. But in chapter 8 of Mark, 8வது வசனம் மார்க்ல we see Jesus feeding people again. இயேசு இன்னொரு தடவை சாப்பாடு கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. Who was he feeding? யார் இந்த தடவை அவருக்கு வந்து உணவு கொடுக்கிறார்? This time he's feeding 4,000 people. இந்த தடவை 4000 ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு உணவு. And these are all not Jewish people. இவர்களாம் யூதர்கள் அல்ல. These are all Gentile crowds. இவர்கள் எல்லாம் புறஜாதி ஜனங்கள். So we see Jesus as a good shepherd. நம்ம பார்க்கிறோம் இயேசு வந்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். He's feeding the Jewish crowd. அவர் வந்து யூத ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். He's feeding the Gentile crowd. புறஜாதிகளுக்கும் அவர் சாப்பாடு கொடுக்கிறார். He's showing himself to us now. அவரு நம்மள்ட்ட இப்ப காமிக்கிறார் அவர் யாரு என்று. The pandemic is on the whole world. இந்த கொலை நோய் வந்து உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது. Jesus is not just loving and saving the Christians. இயேசு கிறிஸ்தவர்களோண்டி காப்பாத்தவில்லை. அவர் எல்லாத்தையுமே காப்பாத்திடுவார். ஆமென். எல்லாத்தையுமே காப்பாத்திடுவார். நீங்க கிறிஸ்தவரா? நீங்க கிறிஸ்தவர் இல்லையா? அவரோட அன்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே, இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் இந்த அன்பு வச்சிருக்காரு. ஆமென். அதனால தான் இது காட்டிருக்காரு. இந்த நம்மள பாருங்க, 2 கதையில மார்க் 6, மார்க் 6வது அதிகாரம், மார்க் 8வது அதிகாரம் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. 4000 பேர் சாப்பாடு கொடுத்துருக்காரு. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோடனே 12 baskets, 2 வக்கல், 12 வக்கல், 12 வக்கல் பாருங்க, எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு சாப்பாடு எல்லாம், மிச்சமா இருந்திருக்கு. இது வந்து 7 வக்கல் சாப்பாடு இருந்திருக்கு மிச்சமா. ஏன் 12? ஏன்னா அந்த ஜூவிஷ் பீப்புள் வந்து யூதர்கள் வந்து they have 12 tribes. ஏன்னா அவங்களுக்கு 12 கோத்திரம் உண்டு. He want to show he is a good shepherd. அவர் காமிக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆனா ஏன் இது வந்து 7 வக்கல் ஒண்டி தான் இருந்திருக்கு அந்த நான் ஜூவிஷ்க்கு, இந்த புறஜாதிகளுக்கு? ஏன் 7 வக்கல் தான்? ஏன்னா யோசுவா the good shepherd of Israel, இஸ்ரவேலின் நல்ல மேய்ப்பர் யோசுவா, he was sent to destroy the Gentiles in Deuteronomy chapter 7. Deuteronomy chapter 7ல அவர் புறஜாதிகளை அனுப்பப்பட்டாரு அவர்களை அழிக்கிறதுக்கு. You can read Deuteronomy 7:1. 7:1 Deuteronomyல படிக்கலாம். That he was sent to destroy 7 nations. அவர் 7 தேசங்களை அழிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டார். So that God can give their land to the children of Israel. அப்பொழுது கர்த்தர் வந்துனா அந்த நிலத்தை வந்துனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க முடியும்னு. But here we see, அதனால இங்க நம்ம பார்க்கின்றோம், Jesus feeding 4,000 people. இயேசு 4000 ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிறார். And got 7 baskets left over. அங்க 7 கூடைகள் இன்னும் மிச்சமாக இருக்குது. And the 7 baskets அந்த 7 கூடைகளும் are a picture of God's kindness and abundance. தேவனோட இறங்கின மனுஷம் அவருடைய அதிகமான ஒரு நிலையும் அது காமிக்கிறது. 12 வக்கலா கூடன் கூட சொல்லலாம்.
கூடங்கள் கூட கூட. இது வந்து 7 கூட, 7 12 அது நம்மகிட்ட காட்டுறாரு. அவர் என்ன மாதிரியான நல்ல அற்புதமான bless God who wants to bless you overflowingly. தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வாதம் ஆமென். பாருங்க, இந்த 2 தடவை அவர் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் போதும் 4000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் போதும் ஒரு காரியம், 2 தடவை சாப்பாடு கொடுக்கும் போது ஒரே ஒரு காரியம் அந்த 2 தடவை நடந்திருக்கு. என்ன காரியம்னா, அவர் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே there was people, his identity, Jesus identity was challenged. இயேசுவோட அடையாளத்துக்கு எதிர்ப்பாக வந்தார்கள் சிலர். For example, when Jesus feed the 5000, ஒரு இயேசு வந்து இந்த 5000 ஜனங்களுக்கு then he சாப்பாடு asked his disciple to meet him on the other side of the lake. அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி அந்த குலை கொட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு. But as the disciples were traveling, a storm came on the boat on the lake. அவங்க வந்து அந்த குட்டையில வந்து ஒரு பெரிய ஒரு புயல் காத்து அடித்தது அந்த நிலையில அந்த நேரத்துல. But Jesus walked to them. இயேசு ஆனாலும் அவர் நடந்து போனார் அவங்களிடம். அவங்க எல்லாம் அவரை பார்த்தோன்னே பேயின்னு கத்திட்டாங்க. அவரோட அடையாளத்துல வேற மாதிரி பார்த்துட்டாங்க. அவர் அடையாளம் வந்து என்னது, நம்ம பார்த்தாம சொல்லுவோம் இயேசு, அவர் வந்து கர்த்தர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா அந்த புயல் காத்து அடிக்கும் போது அவரு 3 மணிக்கு நடந்து போயிருக்காரு அந்த 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 கலிலி, சி ஆஃப் கலிலில, கலிலி ஆறுல is walking there, but they couldn't see him. யாருமே பார்க்க முடியல அவர் நடந்து வர. They saw him, but they thought he was a ghost. அவரை பார்த்தார்கள், ஆனா நினைத்தாது அது ஒரு பேயின்னு. அவரோட அடையாளத்தை அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. 2வது தடவை 4000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே திருப்பி அவரோட அடையாளத்துல வந்து they challenge his identity. எதிர்ப்பாக வந்தாங்க அவர் அடையாளத்தை குறித்து. Yeah, they asked, who are you, Jesus? நீ யார் என்றுன்னு இயேசுவை கேட்டார். Show us your signs, show us your miracle. உன்னோட அற்புதத்தையும் உன்னோட அடையாளத்தையும் காமின்னு சொன்னார்கள். நான் கேட்கிறேன், 2 தடவை சாப்பாடு கொடுத்தாரு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு 4000 பேருக்கு. 2 தடவை சாப்பாடு கொடுக்கும் போது அவரோட அடையாளத்தை கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. யார் இவரு? ஒரு தடவை அவரோட சீஷர் கூட அவருக்கு தெரியல, பேயின்னு சொல்லிட்டாங்க. இவங்க கேட்குறாங்க, நீங்க யாரு? ஒரு அற்புதமான காரியம்லாம் செஞ்சு காட்டுங்க என்கிட்ட, அப்பதான் உங்களை நம்புவோம். ஏன் அவரோட அடையாளத்தை கேட்குறாங்க? நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் போது, சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு கிட்ட ஒரு காரியம் கேட்கும் போது, சில நேரத்தில் நம்ம கஷ்ட காலத்தில் போகும்போது, சில நேரத்தில் அவ்வளோ கெட்ட செய்திலாம் நம்ம கேட்போம். அவரோட அடையாளத்தை நம்ம மறந்து, அவரோட அடையாளத்தை நம்ம ஒழுங்காக பார்க்க முடியாது. அதனால தானே நம்ம வந்து சில நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்காது, சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது, பயம் வந்துடும் நம்ம மனசில் வந்து ஒரு we would try to doubt God. தேவனை குறித்து நம்ம கொஞ்சம் குறித்து அவரை வந்துனா சந்தேகப்படுவோம். சந்தேகம் வந்துடும் நம்ம மனசுல, யார் இவரு, ஏன் இந்த மாதிரி செய்யறாரு? பாருங்க, அவர் சீசர் சொல்லியிருக்காரு, பேயின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாருன்னா, நோ, ஐ ஆம்னு சொன்னாரு. நான் தான். அந்த ஐ ஆம்னா நானே தான், அது வந்து கர்த்தரோட பேரு. அவர் மோசஸ், when Moses encountered God in the wilderness, மோசே அந்த வண்ணாந்தரத்துல தேவனை சந்திக்கும் அவர் மோசே அந்த வண்ணாந்தரத்தை கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் மோசே கேட்டாரு, உங்க பேர் என்னன்னு கேட்டாரு. கர்த்தர் சொன்னாரு, ஐ ஆம், நான் தான், ஐ ஆம்னு சொன்னாரு, நான் அவர்னு. பாருங்க, அவரு தண்ணியில நடந்து வரும்போது அவரோட சீசர்லாம் சொன்னாங்க, இது பேயின்னு. ஆனா அவர் சொன்னாரு, இல்ல, நான் தான். அண்ணன் என்ன சொல்றேன், நான் தான் உன்னோட கர்த்தர், நான் தான் உன்னோட, ஐ எம் யுவர் சேவியர், நான் தான் உன் ரட்சிகர். பாருங்க, சில நேரத்தில் நம்ம அவரோட அடையாளம் நம்ம முன்னுக்கு காணா போயிடும். ரொம்ப கஷ்ட காலத்துல, ரொம்ப கஷ்டப்படும் போது, ரொம்ப சீக்கு நோயில இருக்கும்போது அவரோட அடையாளம் அப்படியே காணா போயிடும். அந்த சீஜர் மாதிரி ரொம்ப நேரமா அந்த 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 புயல் காத்துல அடிச்சுக்கிட்டு போகும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாரு. எல்லாம் 12 பேரும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க எல்லாமே, கர்த்தரே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. கர்த்தர் வந்து இயேசு சொந்தமா நடந்து வந்திருக்காரு,
அவரு கூட பார்க்க முடியல, அவரோட அடையாளம் காணாம போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் நம்மளும் அப்படித்தான். ரொம்ப தடவை நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் நம்மளுக்கு வராட்டி சில நேரத்தில் நம்ம அவரோட அடையாளத்தை காணாம போயிடும் நம்ம முன்னுக்கு. அதனால தான் பாருங்க, கர்த்தர் 2 தடவை சாப்பாடு கொடுக்கும்போது என்ன அடையாளம் கொடுத்தாரு அவங்களுக்கு? நான் தான் உங்களோட மேய்ப்பரா, ஐ ஆம் யுவர் ஷெப்பர்ட், நான் உன் மேய்ப்பர். ஏன்னா நம்ம அவரோட அடையாளத்தை நல்லா பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசுல சந்தேகமே வராது, பயம் வராது. நம்ம நல்லா இந்த MCOவா அதெல்லாம் அந்த கஷ்ட காலத்துல போகும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு பலமான நம்பிக்கை கொடுப்பாரு கர்த்தர் நம்மளுக்கு. நம்மளோட மக பிறக்கும் போது, ஆஷ்லி மே அவங்க பிறக்கும் போது, நம்ம மகனுக்கு வந்து 3 வயசாச்சு. 3 வருஷமா நம்ம வீட்டில் இருந்திருக்காரு. எல்லா அன்பு, எல்லாம் நம்மளோட the time that we spend with him, நேரம் அவர் கூட செலவழித்தது, எப்போ பார்த்தாலும் அவர் தான், வேற யாருமே இல்லையே. ஆனா அந்த அன்னைக்கு அவங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர போறாங்க, மத்தியானம் வர போறாங்க. அவங்க தங்கச்சியும் நம்மளோட மனைவி சூசியும் வர போறாங்க. அவருக்கு தெரியும் இன்னைக்குலேருந்து அவருக்கு தங்கச்சி இருக்குது. ஆனா அவர் பார்த்ததில்ல தங்கச்சி வீட்டில். ஆனா அவருக்கு தெரியாது கூட தங்கச்சி வந்தாங்கன்னா என்ன நடக்க போதோ அவருக்கு தெரியல. அவருக்கு தெரியல தங்கச்சி வந்தாங்கன்னா வீட்டுக்கு ஒரு புது ஆள் இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப என்னது, they will give a lot of attention to her. ரொம்ப கவனம் வந்து அவர் கொடுக்க போறாங்க. அவருக்கு தெரியாது இதெல்லாம் பாருங்க. சோ நான் நினைச்சேன் அவருக்கு வந்து என்னோட அடையாளத்தை பத்தி அவர் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது, கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. அதனால என்ன செஞ்சேன்னா, மத்தியானம் வந்து சூசியும் நம்ம மனைவியும் நம்மளோட மகளும் வர போறாங்க வீட்டுக்கு. ஆனா காலையில நான் ஜெரமியை எடுத்து போய் ஒரு விளையாட்டு ஜாமா கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவர் பெரிய விளையாட்டு ஜாமா கடை அந்த பினாங் ரோட்ல இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க போனோடனே நான் சொல்லிட்டேன் நம்ம மகன்கிட்ட, சரி போய் என்ன ஜாமா வேணும் எடுத்துருங்க. ஆனா மனசுல ஜெபம் பண்ணிட்டேன், ஐயோ கடவுளே ரொம்ப விலையான ஜாமா எடுக்கக்கூடாதுன்னு. ஆனா அவர் வந்து ஓடி 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 அங்க அங்க தேடி தேடி திடீர்னு வராரு. ஒரு நல்ல ஒரு விளையாட்டு ஜாமா எடுத்துட்டு வந்துட்டாரு. நான் பார்த்தேன், ஓ வெரி குட், குட் சாய்ஸ் சொன்னேன், குட் சாய்ஸ். சரி நான் சொன்னேன் அவர்கிட்ட, பார்த்தேன் இதுதானா, திருப்பி போய் இன்னும் எடுங்க. அவர் பார்க்குறாரு நம்மளைய. இப்போதும் அப்பா ஒரே ஒரு தானே வாங்கி கொடுப்பாரு, ஏன் இன்னைக்கு 2 வாங்கி கொடுக்குறாரு? அவருக்கு நம்பிக்கை, அவர் நம்ப கூட முடியல. அவர் நான் என்ன சொல்லிட்டேன்னா, அவர் அப்படியே ஓடுறாரு. ஓடி போய் கொஞ்ச நேரம் அது தேடி தேடி திருப்பி வந்தாரு. 2 கையில் அப்படி 2 பிடிச்சிக்கிட்டு வராரு. சின்ன பையன் தானே, 3 வயசு வராரு. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வராரு. நான் நினைச்சேன் அவர் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு, ரெடி ஆயிட்டாரு வீட்டுக்கு போறதுக்குன்னு. நான் திடீர்னு அவர்கிட்ட சொன்னேன், ஜெரமி 2 தானா, இன்னொன்னு போய் எடுத்துருன்னு சொன்னேன். அப்ப சொன்னோன்னே அவருக்கு நம்பவே முடியல. என்ன அப்பா 2 கொடுத்துட்டாரு, இப்ப 3 கொடுக்க போறாருன்னு. ஐயோ நீங்க அவர் கண்ணை பார்க்கணுமா, அப்படி பெருசாச்சு கண்ணு. அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஓடுறாரு திருப்பி போய் எடுக்கிறதுக்கு. இன்னொரு ஜாமா எடுத்துட்டு வந்துட்டாரு. வந்துட்டு உடனே நான் சொன்னேன், வாங்க வீட்டுக்கு போவோம். இப்ப வீட்டுக்கு போறதுக்கு முன்ன ஹாஸ்பிட்டல்ல போய் அம்மாவையும் தங்கச்சியும் போய் எடுத்துட்டு வந்துருவோம். அவர் ரொம்ப சந்தோஷமா, சரி டேடி வாங்க போவோம்னு சொல்றாரு. அப்ப வீட்டுக்கு வரும்போது பாருங்க, வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. நான் ஏன் அந்த மாதிரி செஞ்சேன்னா, எனக்கு வந்து ஒரு அப்பானால எனக்கு ஜெரமி வந்து என் மேல கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. அவர் அப்பா தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்களா, தங்கச்சி வீட்டுக்கு வரலையா, அப்பா தான். அப்பா எப்போதும் நம்மளுக்கு நல்லவர் தான். அந்த அடையாளம் ஜெரமிக்கு மேல காணவே போகக்கூடாது. அப்ப அந்த 3 ஜாமா தூக்கிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டு வராரு. தங்கச்சிய அம்மா தூக்கிட்டு வராங்க பின்னால. அவர் வரும்போது அந்த அன்னைக்குலேருந்து அந்த சிந்தனையில என்ன தெரியுமா இருந்துச்சு ஜெரமிக்கு, என் தங்கச்சி வந்து என்னோட இடத்த எடுக்க வரல, என் தங்கச்சி வந்து என்னோட அன்பு எடுக்க வரல, என் தங்கச்சி வந்து வரும்போது அப்பா ரொம்ப நல்ல அன்பா காட்டியிருக்காரு. அப்பாவோட அடையாளம், அப்பாவோட அன்பு கொஞ்சம் கூட நவரவே இல்லை. அப்பாவோட உறவு
அப்பாவோட அடையாளம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. பாருங்க, இதே மாதிரி தான் நீங்களும் நினைக்கணும். சில நேரத்துல அந்த ஜெரமி அவருக்கு தெரியல, அந்த தங்கச்சி வந்தோடனே சில காரியம் கொஞ்சம் மாறி போயிடும். அந்த நம்ம கொடுக்குற என்னது அட்டென்ஷன், கவனம் எல்லாம் கொஞ்சம் மாறி போயிடும். பாருங்க, இந்த கஷ்ட காலத்துல கர்த்தரோட கர்த்தரோட கவனம் கொஞ்சம் கூட குறைஞ்சு போல. His attention has not gone less. அவரோட கவனம் கொஞ்சம் கூட குறைஞ்சு போல. அவர் எப்போதும் உங்களைய பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரோட அடையாளம் கொஞ்சம் கூட மாறி வராது. கர்த்தர் தான், இயேசு தான். ஆமென். கொஞ்சம் கூட மாறாது. எப்படி நான் இந்த உலகத்துல உள்ள அப்பா எங்க மகன்கிட்ட நான் கத்து கொடுத்தேன், தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலும் அப்பாவோட அன்பு உனக்கு மேல குறையவே குறையாது. என்ன மாதிரியான என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும், என்ன மாதிரி கஷ்டக்காலம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும், கர்த்தரோட அடையாளம், கர்த்தரோட அன்பு கொஞ்சம் கூட உங்க வாழ்க்கையில குறையவே குறையாது. அந்த மாதிரி தான் நீங்க கர்த்தரை பார்த்து வரணும் இந்த கஷ்ட காலத்துல. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவரு. இந்த கஷ்ட காலத்துல you must have a revelation of his person of Jesus Christ. இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். அதான் பாருங்க, நான் வாரம் நான் உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கத்து கொடுக்குறேன்? கர்த்தரை நீங்க பார்க்கணும், இயேசுவை நீங்க பார்க்கணும். பாருங்க, சில பேர் சர்ச்சுக்கு போறாங்க, இயேசு என்ன கொடுக்க போறாரு கொடுக்காட்டி ஜெபத்தை அவங்க கேட்கிற ஜெபத்தை அவரை பதில் கொடுக்காட்டி ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. ஏன்னா அவங்க கையை தான் பாக்குறாங்க. ஆனா நீங்க அவரோட அடையாளத்தை பார்க்கணும், அவரோட அடையாளம் பார்க்கணும். பாருங்க, 2 தடவை அவங்க சாப்பாடு கொடுக்கும் போது அவங்க கேட்கிற கேள்வி என்ன? யாரு இயேசு? அவர் அடையாளத்தை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இயேசு என்ன காட்டியிருக்காருன்னா, நான் தான் நல்ல மேய்ப்பரு. 12 வக்கலு 7 வக்கலு. அதே மாதிரி தான் பாருங்க, நானும் ஒரு அப்பா என் மகனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கேன் அந்த அன்னைக்கு. ஏன்னா என் மகனுக்கு நான் எப்போதும் அவர் மறக்க கூடாது இந்த காரியம். தங்கச்சி வர நேரம் கொஞ்சம் கஷ்டம் காலம் தான் நம்மளுக்கு. ஆனா அப்பா தான். அவரோட அடையாளம் கொஞ்சம் கூட மாறாது. அவரோட அன்பு கொஞ்சம் கூட மாறாது. அதே மாதிரி நீங்க நினைப்பு வச்சுக்கிட்டு இந்த வாரத்தை இந்த MCOல நம்ம எல்லாம் கர்த்தரோட வெற்றியில நம்ம வாழ்ந்து வருவோம். ஆமென். கர்த்தரோட வெற்றியில நம்ம வாழ்ந்து வருவோம். God bless you. God bless you. நாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Hallelujah. Father, we thank you. அப்பா, நன்றி சொல்கிறோம் அப்பா. That you are the God who is unchanging. ஏன்னா நீங்க மாறாத தேவனாக. That you will show yourself to us. நீங்க உங்களை காண்பிப்பீங்க. You are the God Almighty. நீங்கள் தான் அப்பா சர்வ வல்லமையின் தேவன். Show us your glory, Lord. உங்களோட மகிமையை எங்களுக்கு காமிங்க அப்பா. And show us that you are good. நீங்க நன்மையான தேவன் எங்களிடம் காமிக்க வேண்டும். Lord, in this difficult time, இந்த கஷ்டமான நேரத்துல அப்பா, that the revelation of your provision will always be in front of us. உங்களோட ஏற்பாடோட வெளிப்பாடு எப்பொழுதுமே எங்கள் கண்ணுக்கு. And the revelation of your identity, your personhood will always be in front of us. உங்களோட அடையாளத்தோட வெளிப்பாடு எப்பொழுதுமே எங்கள் கண் முன்னாடி இருக்க வேண்டும். As we go through this, இதை நாங்கள் சந்திக்கும் வேளையிலே, just like my lebo ache, எப்படி பாஸ்டரோட லெபோ ஆச்சே, how I saw so many good things hidden. எப்படி ஒரு நிறைய நன்மையான காரியங்கள் அங்க ஒளிக்கப்பட்டதாக இருந்ததோ, Lord, show me all the beautiful things hidden. அதே போல எங்களுக்கு காமிங்களப்பா, எப்படி அழகான காரியங்கள் அங்கன்னு ஒளிக்கப்பட்டது. In Jesus name I pray for your people. இயேசுவின் நாமத்துல உங்கள் ஜனங்கள் strengthen them, Father. அவங்கள உன்னம் encourage them, Lord. உன்னம் ஊக்கம் கொடுங்களப்பா. Let them know Jesus more and more. உன்னம் இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ள. Let them fall in love. Let them fall in love with Jesus more and more. உங்கள் மேல உன்னம் அன்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கின்றேன். Amen. Amen. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்குமே அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஆமென்.